என் கையில் இருக்கக்கூடிய இந்த பொருள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், சிலர் அதை உபயோகப்படுத்தியிருக்கலாம், சிலருக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். இது சுரக்குடுவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதாரணமாக நாட்டு சுரக்காவை நம்ம அப்படியே முத்தெல்லாம் விட்டோம் அப்படின்னா அது இப்படி கிடைக்கும். இதுக்குள்ளே சீடு இருக்கும், அதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இதில் முன்னாடி இதான் வாட்டர் பாட்டில், பொருட்கள்லாம் மசாலா ஜாமான் எல்லாம் இதில் தான் போட்டு வைப்பாங்க. இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் நிறைய சூரணங்கள் இதை எல்லாமே இதில் தான் சேவ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த மருந்து பொருளோட வீரியம் குறையாது, அதே மாதிரி நீண்ட நாள் கெடாமல் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. உண்மையிலே இதில் வச்ச நிறைய சூரணங்களோட பவர் வித்தியாசமாக இருக்கும். அதே நேரத்தில் இதெல்லாம் கெடாமல் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த சுரக்குடுவை அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப அருகிட்டு வருது. நிறைய இடங்களில் அழகுக்காக சில இடங்களில் வச்சுருக்குறாங்க. இதை தாண்டி இது ஒரு முக்கியமான ஒரு பொருள். நாட்டு சுரக்காவும் நமக்கு இப்போ அதிகமாக யாருமே சாப்பிட்றதில்லை, உபயோகப்படுத்துறதில்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சுரக்காய் கிடச்சிதுன்னா அதை உபயோகப்படுத்துங்க. சுரக்காயில் உள்ள மருத்துவ குணம் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா அந்த நாட்டு சுரக்காயில் தான் இருக்குது. அது மாதிரி இது வந்து அழகு பொருள் மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் காட்டிலும் இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான, அதுவும் ஆரோக்கியமான ஒரு கண்டெய்னர்.